ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் வகுப்பினுடைய துணைத் தேர்வு அதாவது அட்டெம்ப்ட் எக்ஸாமுக்கு எப்போ அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம், எங்கே போய் அப்ளை பண்ணுறது, உங்களுக்கான டேட்லாம் என்னென்ன, எக்ஸாமுக்கான டேட்டெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த ஒரு வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்ருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். 12ஆம் வகுப்பில் தோல்வி அடைந்த மாணவர்கள், அதாவது எக்ஸாமில் ஃபெயிலான மாணவர்களும் சரி, ப்ளஸ் வருகை புரியாத மாணவர்கள், எக்ஸாமுக்கே போகாத மாணவர்களும் சரி, நீங்கள் போயிட்டு அட்டெம்ப்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அது போக ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ், அதாவது தனித்தேர்வர்கள், நீங்களும் போயிட்டு அட்டெம்ப்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? எங்கே போயிட்டு ப்ரோ அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது பள்ளி மாணவர்கள், நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அதே ஸ்கூலில் போயிட்டு உங்களுடைய அட்டெம்ப்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது 16/5/2024 வியாழக்கிழமையிலேருந்து 1/6/2024 சனிக்கிழமை வரைக்கும் நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் லீவு. ஓகேவா? சனிக்கிழமை இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் லீவு. டைம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணிக்குள்ளே போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணால் தான் உங்களுடைய அப்ளிகேஷன் எடுத்துப்பாங்க. சரிங்களா? சரி, ஓகே. தனித்தேர்வர்கள் எப்படி ப்ரோ போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கும் அதே டேட்டு தான். 16/5/2024 வியாழக்கிழமையிலேருந்து 1/6/2024 சனிக்கிழமை வரைக்கும் நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் லீவு. ஞாயிற்றுக்கிழமை போனீங்க அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது. டைம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காலையில் 11 மணிலேருந்து 5 மணி வரைக்குள்ளே 5 மணிக்குள்ளே போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ எங்கே ப்ரோ போய் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனி சென்டர் வச்சுருப்பாங்க. சர்வீஸ் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. சரிங்களா? அந்த இதில் உங்களுக்கு பக்கத்தில் எந்த சென்டர் இருக்கோ அந்த சென்டரில் போயிட்டு அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஸோ உங்களுக்கான சென்டர் லிஸ்ட் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்படுத்தி நீங்கள் போயிட்டு உங்களுடைய சென்டரை பார்த்துக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கான சர்வீஸ் சென்டரை எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த பிடிஎஃபை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சர்வீஸ் சென்டருமே இருக்குது. சரிங்களா? இதில் இருந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சர்ச் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்டோ ஃபஸ்ட்டு அதை போட்டு வேணால் தேடி பாருங்கள். சரிங்களா? ஸோ உதாரணத்துக்கு நான் மதுரை அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். சர்ச் பண்ணேன் அப்படின்னா மதுரையில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே ஷோ பண்ணும். சரிங்களா? இதில் எனக்கு பக்கத்தில் எந்த ஊர் இருக்கோ, எந்த ஸ்கூல் இருக்கோ அங்கே போயிட்டு நான் அப்ளை பண்ணிக்கணும். சப்போஸ் இது வரல அப்படின்னா உங்களுடைய பின்கோடு டைப் பண்ணுங்கள். 62570 அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். சரிங்களா? ஸோ இதில் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு இது மட்டும் காமிக்குது, திருமங்கலம் PKN பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. சரிங்களா? ஸோ இது இங்கே போயிட்டு நான் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா எனக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஊர் பேரை போடுறேன். சரிங்களா? ஸோ உதாரணத்துக்கு உசிலம்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன் அப்படின்னா உசிலம்பட்டியில் இருக்கக்கூடிய ரிசல்ட் காமிக்குது. TELC கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் உசிலம்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் என்ன ஊர் இருக்கோ அதை போட்டு தேடலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய மாவட்டத்தை போட்டு தேடலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய பின்கோட் போட்டு தேடலாம். சரிங்களா? ஸோ அதில் எந்த ஸ்கூல் காமிக்குதோ, ஒரு 4-5 ரிசல்ட் காமிக்குது அப்படின்னா அந்த ஸ்கூலில் எந்த ஸ்கூல் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கோ அங்கே போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கான எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஆல்ரெடி எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிருப்பீங்கல்ல, நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு பாடத்துக்கு 50 ரூபா ப்ளஸ் அது போக அதர் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 35 ரூபா ப்ளஸ் ஆன்லைன் பதிவு கட்டணம் ஒரு 70 ரூபா. சரிங்களா? இது கண்டிப்பாக பே பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் போல் இப்போ தான் ப்ரோ நான் ஃபஸ்ட் டைமாக எழுதுகிறேன், இதுக்கு முன்னாடி நான் எழுதுனதே கிடையாது, இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைமாக எழுதுகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா உங்களுக்கான தேர்வு கட்டணம் பார்த்தீங்க அப்படின்னா 150 ரூபா. அதர் சார்ஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதர கட்டணம் ஒரு 35 ரூபா. ஆக மொத்தம் 185 ரூபா. சரிங்களா? இது கூட ஆன்லைன் பதிவு கட்டணம் ஒரு 70 ரூபா. இது நீங்கள் பே பண்ணுவீங்க. சரிங்களா? சப்போஸ் நீங்கள் 16/5/2024 1/6/2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலை அப்படின்னா, இந்த டேட்டில் நீங்கள் அப்ளை பண்ணலை அப்படின்னா நீங்கள் சிறப்பு அனுமதி திட்டம் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கான டேட் பார்த்தீங்க அப்படின்னா 3/6/2024 மற்றும் 4/6/2024 திங்கக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை. இந்த டேட்டில் நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம். டைம் எல்லாமே ஆஸ் யூஸ்வல் தான். காலையில் 11 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கான
பதிவு கட்டணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பு அனுமதி திட்டத்துக்கு போனாவே நீங்கள் தனியாக ஒரு 1000 ரூபா பே பண்ணணும். ஓகேவா? அதாவது ஒரு பாடத்துக்கு 50 ரூபா ப்ளஸ் ஆன்லைன் பதிவு கட்டணம் 70 ரூபா ப்ளஸ் அதர் சார்ஜஸ் ஒரு 35 ரூபா. சரிங்களா? அது போக நீங்கள் சிறப்பு அனுமதி கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரூபா நீங்கள் பே பண்ணுவீங்க. ஆனால் இந்த 1000 ரூபா யார் யாரெல்லாம் கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2023 2024 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் படிச்சுட்டு ஃபெயில் ஆகிருப்பீங்கள்ல, நீங்கள் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபீஸ் வந்து கட்ட தேவையில்லை. ஓகேவா? எக்ஸாமுக்கே போகாத மாணவர்களும் சரி, ஃபெயில் ஆகிருக்க மாணவர்களும் சரி, அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி இந்த பள்ளிகளில் படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் இந்த 1000 ரூபா கட்ட தேவையில்லை. உங்களுடைய எக்ஸாம் ஃபீஸ் ப்ளஸ் அதர் சார்ஜஸ் ப்ளஸ் ஆன்லைன் பதிவு கட்டணம் இது மட்டும் பே பண்ணால் போதுமானது. ஓகேவா? ஓகே, இப்போ நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க. உங்களுக்கான ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஸ்லிப்பு ஒன்று கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த ஸ்லிப்பை பயன்படுத்தி, அந்த ஸ்லிப்பில் உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்லிப்பை பயன்படுத்தி உங்களுடைய ஹால் டிக்கெட்டை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அண்டு உங்களுக்கான எக்ஸாம் டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது 12ஆம் வகுப்பு பொறுத்த வரைக்கும் 24/6/2024 திங்கக்கிழமையிலேருந்து 1/7/2024 திங்கக்கிழமை வரைக்கும் நடக்குது. சரிங்களா? அதே மாதிரியே 11ஆம் வகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2/7/2024 செவ்வாய்க்கிழமையில இருந்து 9/7/2024 செவ்வாய்க்கிழமை வரைக்கும் நடக்குது. சரிங்களா? ஸோ உங்களுக்கான இந்த டைம் டேபிள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா கீழே ஒரு வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நான் சென்ட் பண்ணி விட்ருவேன். சப்போஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் கிடைக்கல அப்படின்னா என்னுடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். சப்போஸ் உங்களுக்கு புரியலை அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தெளிவாக கிளியர் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. இதே மாதிரியே நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். நன்றி.